பாட்டி தோட்டம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கத்திரி செடி பிடிங்கி போட்டு அதை எடுத்து காய போட்டு வச்சுருக்கோம். அதை ரெடி பண்ணி நம்ம அள்ளி கூடைங்களை வச்சு கேனில் வச்சு நம்ம என்ன செடி நடணுமோ நட்டுக்கலாம். நீங்களாம் அது போல் நடுங்க. அந்த கூடையில் கொத்தி நம்ம மண் எடுத்தது பார்த்துருப்பீங்க. ஏன்னா வெயில் எடுக்கிறதுனால அவ்வளோ கூட தெரியாது. இது பாருங்கள், செம்மண், இது கொக்கை பிட்டு, இது மண்புழு உரம். இது மண்புழு உரம் நம்ம கிச்சன் வேஸ்ட்டுங்க, மாட்டு சாணம், ஆட்டு சாணம், உயிர் உரம், இது நாலுத்தையும் கலந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இதில் போட்டிருக்கேன். எல்லா கூடையிலும் பாருங்கள், இதுமாரி போட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போது எல்லாத்தையும் கலரி விட்டுடணும். பாருங்கள், இப்படி கலரிடணும், மிக்ஸ் பண்ணிடணும். பெரிய பையன் இருந்தால் இப்படி பண்ணலாம். வாட்ரு கேனெல்லாம் எடுத்தாக்கா, வாட்ரு கேனெலாம் நம்ம கீழே கொட்டி அள்ளனா தான், அள்ளி வச்சு தான் செடி நட முடியும். இது வந்து பெரிய கூடத்தினால கலாரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த பாரு, இதுமாரி கலாரி விடணும். இதுமாரி கலாரி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே வாட்ரு கேன்லாம் கலர முடியாது. அது கீழே கொட்டி நம்ம இதுவால் தான் கோல்ட்ராலையோ மம்டியாலையோ கலந்து நம்ம அள்ளணும். பாருங்கள், இதுமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் கொஞ்சம் மண்ணெல்லாம் மேலே வர மாரி. இதில் வந்து நான் தக்காளி செடி நட போகிறேன். தக்காளி விதை விட்டு வச்சுருக்கேன். நாற்று ரெடி ஆகிட்டு இருக்குது. இது கலந்து விட்டோம்னா ஒரு 4 நாளைக்கு நல்லா ஊறும். ஊறின பிறகாடு நம்ம செடி நட்டால் நல்லா வரும். இதுமாரி கலாரிடுங்க எல்லா பையிலையும். நான் இப்போ 2 பை மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்கு கலாரி. நல்லா மிளகா செடி நட்டு நல்லா வருது பாருங்கள். 5 பேக்கில் மிளகா செடி நட்டு இருக்கேன். இதெல்லாமே கொத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். கொத்திட்டு இதெல்லாம் இப்போ கீரை எடுத்தது கொத்திட்டு நம்ம கொக்கா பிட்டு, மண்புழு உரம், செம்மண் கொஞ்சம் 3த்தையும் போட்டு அதிலே கலரிட்டு அப்படியே செடி வைக்கலாம். கத்திரி செடியோ, தக்காளி செடியோ, வெண்டை செடியோ எதுவோ வைக்கலாம். தக்காளி செடி ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் அந்த கூடையெல்லாம் ரெடி பண்ணேன். இது ஃபுல்லாக இன்னும் ஒரு 4 நாளில் நல்லா வளர்ந்துடும். இப்போ 4 நாள் ஆச்சுன்னா அந்த மண்ணெல்லாம் வந்து மண்புழு உரம் எல்லாம் கோகோபிட் எல்லாம் ஊறி நல்லா வளமாக இருக்கும். அப்போ எடுத்து இந்த நாற்றை நட்டுக்கலாம். அதுக்கு தான் நான் அந்த கூடையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கத்திரி செடி, கத்திரி நாற்று விட்டுருக்கேன். இதுவும் நல்லா ரெடி ஆகி வருது. இது கத்திரி நாற்று ரெடி ஆகி வருது. இந்த கத்திரி செடி, பழைய கத்திரி செடியெல்லாம் எடுத்து போட்டு ரெடி ஆன உடனே நடணும். பாருங்க, நாற்று நல்லா வளர்ந்துடுச்சு. இந்த நாற்று விட்டு 25 நாள் தான் ஆச்சு. எவ்வளோ சூப்பராக வளர்ந்துடுச்சு பாருங்கள். இப்படி இருக்கும்போது தான் எடுத்து நடணும். நம்ம ரொம்ப பெருசாகவும் ஆகக்கூடாது. ரொம்ப பெருசானாக்கா நல்லா வளர்ச்சி இருக்காது. இப்போ நட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், இது போல் தான் நடணும். இப்போ நட்டு 2 கூடை நட்டு காமிக்கிறேன். மொத்தமாக நட்டால் வீடியோ லாங்காக போவோம். 2 கூடை நட்டுட்டு மற்றது நட்டுட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். பாருங்க, நம்ம நட்டாச்சு. இந்த பேக்கில் எல்லாம் தக்காளி செடி நட்டாச்சு. எப்படி வளருது பார்க்கலாம். தக்காளி செடி இப்போ பாருங்கள், இங்கேருந்து கத்திரி செடியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து மண் கொட்டியாச்சு. நம்ம மண்ணெல்லாம் ரெடி பண்ணி இது பாருங்கள். இந்த கத்திரி செடியெலாம் எடுத்துடுறோம். பழைய கத்திரி செடியெலாம் இப்போ புதுசாக விதை விட்டு நாற்று ரெடி ஆகுது. அந்த நாற்று எடுத்து தான் நட போகிறோம். பாருங்கள், இந்த கத்திரி வேர் பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு கூடையில் பார்த்தா முடுகு தட்டிக்க, இந்த எதுவுமே முடுகு தட்டல. வேரெல்லாம் சூப்பராக இருக்குது.
கட் பண்ணி விட்டு துளுக்க வைக்கணுன்னா துளுக்க வைக்கலாம், புதுசாகவே நட்டுக்கலாம் வேறு செடின்ட்டு. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வேறு மண்புழு உரம்லாம் போட்டு கலந்து அள்ளி வச்சு செடி நடணும். இந்த கேணுங்கள்லாம் செடி இருந்தது தான், எல்லா செடியும் எடுத்துட்டு புதுசாக செடி போடணும். இந்த கத்திரி செடிலாம் எடுத்து போய் கட்டி கொண்டு போய் போடணும். செடிங்கள்லாம் ஃபுல்லாக செடி தான். சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து கொட்டின மண்ணை வந்து நம்ம கலந்து அள்ளிடலாம். இதுமாரி சுத்தம் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மண் கலவை கலந்துக்க போகிறோம். கத்திரி செடியெலாம் எடுத்துட்டோம். மறுபடியும் கத்திரி செடி வைக்கிறதுக்கு மண் ரெடி பண்ணி அதே மண்ணை ரெடி பண்ணி, இது வந்து கடையில் வாங்கின மண்புழு உரம், நர்சரியில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கினது. இது வந்து மீனும் இந்த மோர் பாருங்க. எல்லா மண்ணில் படுற மாரி தெளிச்சுக்கலாம். இப்போ வந்து இது மோர் தெளிச்சுக்கலாம். ஒரு பாக்கெட் தயிர் வாங்கி வந்து கலக்கி வச்சுட்டேன். ஸோ இதை தெளிச்சுக்கலாம். இது நம்ம நர்சரியில் வர வச்ச கம்போஸ் மண்புழு உரம், இதை போட்டுக்கலாம். இந்த மூட்டையில் கட்டு கொக்கா பிட்டோ மாட்டு சாணமோ இதே மிக்ஸ் பண்ணி கலக்கலாம். வீட்டிலே தயாரித்த கிச்சன் வேஸ்ட்டு, அப்புறம் உயிர் உரம், வேப்ப முன்னாக்கு, மாட்டு சாணம், ஆட்டு சாணம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம அள்ளி போட்டுக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக தூவி விடணும். அப்படியே இப்படி எல்லாத்தையும் தூவிட்டு இப்படி கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டு கலக்கிறாரு. இது போல் தான் கலக்கணும். கலந்துட்டு நம்ம கேனுங்கள்லாம் அள்ளி வச்சுக்கணும். எல்லாம் வாட்ரு கேனு தான். இந்த வாட்ரு கேனில் அள்ளி வச்சுக்கணும். எல்லாத்துலேயும் இப்படி தான் கலக்கணும். ஆரோக்கியமாக வரும். அப்போ தான் செடி நல்லா மிக்ஸ் பண்ணி மண்புழு உரம், மாட்டு சாணம், ஆட்டு சாணம், கொக்கோ பிட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் மீனும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அள்ளி நீங்கள் செடி வைங்க. சூப்பராக வரும். நல்லா அறுவடை எடுக்கலாம். நல்லா காய்கறிகள், இயற்கையான காய்கறிகள் சாப்பிட்லாம். நீங்களும் இது போல் செய்யுங்க. இப்படிதாங்க கலந்துக்கணும். மண்புழு உரம்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி அள்ளி செடி வைங்க. மெச்சா வாட்டர் கேனில் அள்ளிக்கணும். அது பாருங்கள், மண்புழுலாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் மண்புழு. அது போல் இருந்தால் தான் செடி நல்லா வாட்டமாக வரும். அதெல்லாம் என் ஃபஸ்ட்டு இருந்தது மண்ணிலேயே. அந்த பக்கம் வாரம் தெரியுமா? பாருங்க, ஃபுல்லாக தரிப்பு ஆச்சுட்டான ஃபுல்லாக கத்திரி நாற்று வளர்ந்து வருது. நம்ம தண்ணி விட்டு வச்சிட்டோம்னா 4 நாளைக்கு அப்பயே ஊறிச்சுனாக்கா நல்லா ஊறி கொக்கா பிட்டு, மண்புழு உரம், நம்ம கிச்சன் வேஸ்ட்டுங்களாம் ரெடி பண்ணது, உயிர் உரம் எல்லாம் ஊறி நல்லா செடி நட்ட உடனே நல்லா வரும்.
இப்படி கவர் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றிடலாம். இதுமாரி தண்ணி விட்டால் தான் நல்லா ஊறி 4 நாள் ஆகணும். 4 நாள் ஆன பிற்காடு நம்ம எந்த செடி வைக்க தந்தாலும் வைக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வணக்கம்.